கனடாவில் பள்ளம் ஒன்றிற்குள் பெண்ணொருவர் விழுந்த நிலையில் அவற்றை சுற்றிலும் பல ஆபத்துகள் இருந்த நிலையிலும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர். சனிக்கிழமை மாலை கனடாவின் வினிபெகை சேர்ந்த கிறிஸ்டின் கேல்பெக் தனது நண்பர்களான லிண்டா மற்றும் ஜெஃப் ரீகானுடன் திரைப்படம் ஒன்றை பார்க்க அவர்களுடைய காரில் சென்றுள்ளனர். திரைப்படம் முடிந்து அவரது நண்பர்கள் அவரை வீட்டின் அருகே இறக்கிவிட்டுள்ளார்கள். காரில் இருந்து இறங்கி வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த கிறிஸ்டின் திடீரென மாயமாகியுள்ளார். காரில் இருந்த லிண்டாவும் ஜெஃப்பும் தங்கள் தோழியை காணாமல் திகைத்துள்ளார்கள். ஒருவேளை கிறிஸ்டின் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாரோ என பார்ப்பதற்காக இருவரும் காரில் இருந்து இறங்கி கிறிஸ்டினை தேட தரையில் கிறிஸ்டினின் தலை மட்டும் தெரிந்துள்ளது. நடந்தது என்னவென்றால் தரையில் இருந்த பள்ளம் ஒன்றிற்குள் விழுந்து மாட்டிக்கொண்டுள்ளார் கிறிஸ்டின். அவரால் வெளியே வரவில்லை என்பது தெரிந்ததும் புத்திசாலித்தனமாக எங்கோ சென்று ஒரு துடைப்பம் மற்றும் மண் அள்ளும் கருவியையும் எடுத்து வந்த ஜெஃப் அவற்றை கிறிஸ்டினின் அக்குள் பகுதியில் வைத்து அவர் பள்ளத்துக்குள் சென்று விடாமல் தடுத்துள்ளார். உடனடியாக அவர் அவசர உதவியையும் அழைக்க 10 நிமிடத்தில் அங்கு வந்த மீட்பு குழுவினர் கிறிஸ்டினை மீட்டுள்ளனர். விடயம் என்னவென்றால் கிறிஸ்டின் விழுந்த பள்ளத்தில் ஒரு பக்கம் ஒரு கூர்மையான உலோக துண்டு நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. அவரது வயிற்று பகுதியில் ஒரு பெரிய குழாய் நீட்டிக் கொண்டிருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக அந்த உலோக துண்டு அவரது உடலை கிழிக்கவும் இல்லை, விழும்போது அவர் அந்த குழாயில் மோதவும் இல்லை. 40 நிமிடங்கள் பள்ளத்திற்குள் சிக்கிக் கொண்டிருந்ததும் தனக்கு அடிபடாததாலேயே தான் பயமோ கவலையோ படாமல் இருந்ததாகவும் புகைப்படத்தில் தான் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் என்றும் வேடிக்கையாக கூறுகின்றார் கிறிஸ்டின். இன்னொரு விடயம் என்னவென்றால் யாராவது சிறு பிள்ளையோ அல்லது செல்ல பிராணியோ அந்த பள்ளத்தில் விழுந்திருந்தால் நிலைமை மோசமாகி இருந்திருக்கலாம் என்கின்றார் அவர். இதற்கிடையில் அதிகாரிகள் அந்த பகுதியை பொறுப்பில் எடுத்து அப்படியொரு குழாய் இருக்குமானால் அதற்கு எதிர்ப்புறமும் இதேபோல் ஒரு குழாய் இருக்கக்கூடும் என சரியாகவே கணித்து தேடி மறுபக்கமும் இதேபோல் ஒரு பள்ளம் இருப்பதை கண்டுபிடித்து அவை இரண்டையும் சரி செய்யும் முயற்சியை துவங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.